Hi, hello and welcome to my channel. RCB vs CSK ஓட மேட்ச் முடிஞ்சிருச்சு. ரொம்ப எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட். இது மேட்ச்க்கு முன்னாடி வரதே RCB ஒரு ஸ்ட்ராங்கான டீமா தான் இருந்தானுங்க. பட் இருந்தாலும் நான் CSK வந்து ஈஸியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா வந்து CSK ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பின் அட்டாக், அந்த சைடு ஒரு பெரிய ஸ்பின்னர்ஸ் இல்லை. அந்த இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நான் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். பட் நமக்கு அப்படி என்ன ஆப்போசிட்டாக மேட்ச்சில் ரிசல்ட் போயிருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு. ஓகே, எங்கெங்கெல்லாம் சிஎஸ்கே சொதப்பினாங்க, எங்கெங்கெல்லாம் RCB சொதப்பினாங்க, ரெண்டு டீம் இன்னும் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் என்ன ரெண்டு டீம் அப்படின்னா, சிஎஸ்கேல வந்து பத்திர்னா வந்திருந்தார் நேதர்லாண்ட்ஸ் பதிலாக. நிறையா ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா, இவர் பத்திர்னாவோட ஃபார்ம்லாம் வந்து சரியில்லை, அவரோட ஆக்ஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் மீறி அவர் பத்திர்னா வந்து பிளேயிங் லெவலுக்குள்ள வந்திருந்தார். அவங்க சைடில் புவனேஸ்வர் குமார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, போன மேட்ச் அவங்க வந்து புவனேஸ்வர் குமார் காய்ச்சல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா ட்ராப் பண்ணியிருக்காங்க புவனேஸ்வர் குமார். அதை வந்து சும்மா சமாளிச்சுட்டு இருக்காங்க. அது அவங்க இன்டர்னல் டீம் மேட்டர்ஸ், அதை நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேஷ் பண்ணிட்டாங்க வந்து RCB. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கன்வின்சிங்கான விக்டரி வந்து RCBக்கு சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை மற்றபடி அவங்க வின் பண்ண மேட்சஸ் கூட சில மேட்சஸ் ரொம்ப க்ளோஸ் மேட்சஸாக வந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப கன்வின்சிங் வின் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே வந்து சென்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு வந்து அவங்களோட RCBயோட மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயினாக ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஏன்னா வந்து நிறையா ட்ரால்ஸ் RCBயோட பவுலிங் லைனப்பு இந்த மாதிரி முன்னாடி வருஷங்களில் போகிறப்போ ரொம்ப மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் டேபிளில் போனப்போ கூட ரொம்ப விமர்சனங்கள்லாம் வந்துச்சு RCBயில். பட் அவங்க கிட்டத்தட்ட ஒரு கன் டீமை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த RCB. நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், RCB அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் RCB வின் பண்ண, இந்த தடவை RCBக்கு வின் பண்ணுறதுக்கு அதாவது கப்படிக்கிற கூட சான்ஸுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்கள விட ஒரு அது மாதிரி எப்படி இந்த இவன் குடியாரெலாம் இவனோட மொடா குடியாரெலாம் இருக்க, அது மாதிரி இவனை விட பயங்கரமான டீம்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த வட்டம் RCB மற்ற சைடை மற்ற வருஷங்களை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் நல்ல ஒரு பேலன்ஸ் சைடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பேட்டிங் கவர்டு, ஃபீல்டிங்கும் கவர்டு, இங்கிட்ட பவுலிங்கும் கவர்டு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு டீமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட RCBக்கு சிஎஸ்கே இந்த மேட்ச் டஃப் என்ன ஒரு பர்டிகுலர் ஃபேஸாவது ஒரு சில மேட்சஸில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஓகே இந்த மேட்ச் இந்த ஃபேஸ் வந்து சிஎஸ்கே நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இந்த மேட்ச் இந்த டீம் நல்லா பண்ணாங்க இந்த ஃபேஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு ஃபேவராக இல்லை. எக்ஸப்ட் அந்த நூறகமோட ஒரு 3 விக்கெட் ஸ்பெல் தவிர்த்து பெருசாக ஒன்றும் சிஎஸ்கேக்கு ஃபேவராக இல்லை. இது மெயினான ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு சிஎஸ்கேவோட கேட்ச் ட்ராப்பு. ஒரு நிறையா அந்த போன சிஎஸ்கே மேட்ச்க்கும் சிஎஸ்கே மேட்ச்க்கும் இந்த RCB மேட்ச்க்கும் இருந்த மெயினான டிஃப்ரென்ஸ் தான். நான் ஆல்ரெடி உள்ள ஒரு நினச்சிட்டே இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கூட சொல்லிட்டு இருந்தேன், பட்டிதாரை தூக்குனா அவங்க கண்டிப்பாக வின் பண்ணிடுறாங்க. அதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலாக பட்டிதார் வந்து 32 balls 51 runs. ஓவரால் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா பட்டிதார் தவிர்த்து வேறு யாருமே ரொம்ப பெரிய ரன் அடிக்கல. பட்டிதாரே வந்து 52 51 பெரிய ஸ்கோர்லனாலுமே அது ஒரு பூஸ்ட் தான். பட்டிதார் வந்து ஒரு ஸ்டாப் ஆகவே இல்லை, எங்கேயும் ஒரு ஸ்லோ பண்ணியோ அந்த மாதிரி ஆடவே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு 3 கேட்ச் கிட்டத்தட்ட பட்டிதாருக்கு மிஸ்ஸு. அது ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் ஃப்ரம் சிஎஸ்கே சைடு. அந்த 3 கேட்சில் ஃபஸ்ட்டு கேட்சே பிடிச்சிருந்தாங்கன்னா அது மேட்சே மாறிருக்க கூட சான்ஸ் இருக்குது. அது மாதிரி சிஎஸ்கேவோட அப்ரோச் மேலே பெரிய ஒரு டவுட்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் பார்க்கலாம். ஓகே, ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த் நல்லா என்ன இந்த மேட்ச்சில் நல்லா பண்ணாங்க. ஏன்னா சிஎஸ்கே வந்து ரொம்ப 100 வழக்கம் போல் போன மேட்ச் மாதிரி நல்லா போட்டான். அது ஒன்று பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஒரு டீசெண்டான கம்பேக்கு. பட் அடிர் நல்லா வாங்கினான் தலைவன், பட் டீசெண்டான கம்பேக்கு. இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு பாசிட்டிவ்ஸ். வேறு எதுவுமே ஒரு பாசிட்டிவ் கிடையாது இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு. அவர் தோனி 16 பாலுக்கு 30 ரன் அடித்தார். பட் இருந்தாலும் அது ஒரு அவுட் ஆஃப் நோ யூஸ் அப்படி தான். கிட்டத்தட்ட மேட்ச் ஓவர். அது அந்த டைமில் வந்துட்டு அடித்தது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை. RCB வந்து என்னென்ன நல்லா பண்ணாங்கன்னா, RCB எனக்கு தெரிஞ்சு அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டாக RCB இந்த மேட்ச் சூப்பராக விளாண்டுருக்காங்க. 3 டிபார்ட்மெண்ட்லேயுமே கலக்கிருக்காங்க RCB. எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸே கொடுக்கல. அந்த மாதிரி சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அன்றைக்கி RCB. ஸோ RCBயில் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு அப்படின்னா புவியோட அந்த புவியோடதும் அந்த புவி அண்ட் ஹேசல்வுட்டோட ஓப்பனிங் ஸ்பெல்லு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அவனுங்க வந்து ஒரு வித்தே கொடுக்கல பேட்ஸ்மேன்ஸ்க்கு, அவங்கள ஒரு கண்ட்ரோல்லே வச்சுட்டே இருந்தானுங்க. ஸோ சூப்பராக போட்டானுங்க ரெண்டு பேரும். அது மாதிரி ரஜத் பட்டிதார் வழக்கம் போல் ரஜத் பட்டிதாரோட ஒரு கன்சிஸ்டன்சி இதெல்லாம் வந்து பெரிய RCBக்கு ஒரு பலமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
வீக்னஸ் அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபி கிட்ட ஒரு மிடில் ஆர்டர் வீக்னஸ் இருக்கு. அதை அவனுங்க ஒழிச்சிருக்கலாம். அந்த நீ கர்ணன்னு ஊரவான ஏமாத்தல, என்ன ஏமாத்த முடியாது, அது மாதிரி ஆர்சிபி கிட்ட ஒரு மிடில் ஆர்டர் வீக்னஸ் இருக்கு. அதை கண்டிப்பா ஆர்சிபி இப்போ இந்த மேட்ச்ல இல்லைனாலும் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சஸ்ல போறப்ப கண்டிப்பா அங்க மாட்டுவாங்க. அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு டிம் டேவிட் ஒரு 8 பால் 22 ரன்ஸ் அடிச்சாலுமே ஸ்டில் அது வந்து கிளீன் கிடையாது. ஒரு 3 6s அதில் கழிச்சிட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த 3 6s எப்படின்னா அது எல்லாமே கிட்டத்தட்ட கரண்ட் போட்டதெல்லாம் ஒரு ஃபுல் டாஸ், ஒரு அரைக்குழி, எல்லாம் ரொம்ப மோசமான பால் தான். ஸோ ஓகே, இதெல்லாம் ஆர்சிபிக்கும் பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆர்சிபி இப்போ டேபிள் டாப்பராக இருக்காங்க. ஸோ அவங்க என்ன கலாச்சாரம் நம்ம இப்போ வாங்கி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். பட் பார்த்துக்கலாம், இது ஒன்றும் ஒரு எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் சிஎஸ்கேக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மேட்ச் இந்த சீசனில் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்கிற கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் வர்றதுக்கான சான்சஸே ரொம்ப ரொம்ப தின்னாக தான் எனக்கு இந்த சீசனில் தெரியுது. ஏன்னா மற்ற டீம்ஸ்லாம் வந்து ஒரு காட்டானுங்க மாதிரி இருக்கிறானுங்க. இவனுங்க வந்து நம்மளுங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி தோணுது. இதில் வந்து என்னன்னா, இப்போ அன்லஸ் அன்டில் தீபக் கூடாவோ திரிபாதியோ ஒரு ரஹானே மாதிரி ஒரு சீசன் வராமல் இந்த மேட்ச் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 பேருமே ஒரு நம்பி எடுத்திருக்காங்க, நம்பி சான்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேருமே 2 மேட்சுமே ஃபெயிலு. தீபக் கூட ஒரு கேட்ச் மிஸ்ஸு. அடுத்த மேட்ச் இன்னும் 2 மேட்ச் கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பாங்க 2 பேருக்குமே. அந்த 2 மேட்ச்ல கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணணும் 2 பேரும். எனக்குமே அவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தீபக் கூடாவாக இருக்கட்டும், திரிபாதியாக இருக்கட்டும், 2 பேருமே ஒரு செமையான பிளேயர்ஸ். என்னை பொறுத்தவரை, அது மேபி உங்களுக்கு வேற ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக 2 பேருமே ஒரு சூப்பரான பிளேயர்ஸ் தான் 2 பேருமே. அவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி விளையாடணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு சிஎஸ்கே பண்ண மெயினான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு ஏர்லியாக 2 விக்கெட், கிட்டத்தட்ட 3 விக்கெட் போயிடுச்சு. 2 விக்கெட் போனதுக்கப்புறமே அவங்க ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் எடுத்துட்டாங்க. அடிச்சாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவே இல்லை. அது ஓகே, அடிச்சாட முடியலாம் பரவாயில்ல. ஷார்ட்ஸ்கே போடலாம் எப்படி, அதாவது ஒரு கொஞ்சம் மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வந்து ஒரு 4th ஸ்டெம்ப் லைனை வந்து நான் அடிக்க மாட்டேன், 4th ஸ்டெம்ப் லைனை வந்து நான் வந்து டொக்கு வச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான அப்ரோச் கிடையாது. நிறையா ஷார்ட்ஸ் இருக்குது இந்த டைமில். அவுட் ஆஃப் த புக் ஷாட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் சும்மா இன்னும் அந்த ஒரு வித்து கொடுத்தாதான் நான் அடிப்பேன், இல்லைன்னா அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய கஷ்டமாயிடும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே சரி பண்ணிட்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ருத்ராஜ் கண்டிப்பாக இது ஒரு ஆஃப் மேட்ச் தான். ருத்ராஜ் மறுபடியும் அடிப்பார். ரச்சின் வந்து நல்லா ஆடுறாரு. பட் ரச்சின் கிட்ட வந்து ஒரு பவர் ஹிட்டிங் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. அதாவது ஒரு கான்வே மாதிரி ஒரு 45 பாலுக்கு 75 80 ரன்னு அந்த மாதிரி அடிக்கிறது கூட ரொம்ப, அது எந்த அளவுக்கு அவர் கேப்பபிள் அப்படின்னு சொல்லி அவர் எந்த இதுலையுமே T20 இது வரை ப்ரூவ் பண்ணல. இதுலேயும் ப்ரூவ் பண்ணுவாரா இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அது ஒரு பெரிய கன்சர்ன். பேட்டிங் ரொம்ப ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது. பவுலிங் கூட எப்படியோ ஒப்பேத்திடுறானுங்க, பேட்டிங்கில் கொஞ்சம் மாட்டிக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு 196 பிச் கிடையாது. கண்டிப்பாக ஒரு 170 175 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம் இவங்களை. அவங்க யாரு ஆர்சிபியை. எனக்கு கண்டிப்பாக அது அவ்வளோ பெரிய ஒரு பேட்டிங் ட்ராக் மாதிரி எனக்கு தெரியல. நிறைய அசிஸ்டன்ஸ், ரொம்ப ஒரு ட்ரிக்கியான பிச்சாலும் கண்டிப்பாக அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு பிச்சில். அதை நல்லா யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருந்துருக்கலாம், கேச்சஸ் பிடிச்சிருந்துருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு 7 மேட்சஸ் இன் ஹோம், அந்த 7 மேட்சஸ் நீங்கள் வின் பண்ணாலே போதும், கிட்டத்தட்ட நீங்கள் பிளே ஆஃப் த்ரூ ஆயிடுவீங்க. பிளே ஆஃப் த்ரூ ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிறது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேட்சஸ்லாம் இவ்வளோ ஒரு 3 மொரட்டு ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு 196 அடிக்க விடுறதெல்லாம் எந்த மாதிரின்னு எனக்கு புரியல. ஸ்டில் இது வந்து டூ ஏர்லி டு கிரிட்டிசைஸு, அதை தான் நான் சொல்லுவேன். இன்னொரு ஒரு 2021 பாருங்க, 2020 2022 சீசன் மாதிரியே இன்னொரு வரக்கூடாது கண்டிப்பாக. அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஒன்றே ஒன்று தான், அதான் நான் சொல்கிறேன். தீபக் கூடாவும் திரிபாதியும் வந்து ஒரு நல்ல செம்மையாக வந்து ஒரு ரிடம்ஷன் ஆகிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீம் ஒர்க் செட்டு. அதான் நான் சொல்கிறேன். தீபக் கூட, திரிபாதி, துபே, இவனுக்கு 3 பேர் தான் இருக்கானுங்க மிடில் ஆர்டரில். அவனுக்கு 3 பேருமே ரிடம்ஷன் ஆகணும். துபேக்கிட்டே ஒரு முந்தி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ இவங்க 3 பேரும் ஒரு ரிடம்ஷன் ஆனாங்கன்னா டீம் வந்து செம்மையாக செட்டாயிரும். அந்த மாதிரி பவுலிங்கில் எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு அன்சுல் கம்போஜ்க்கு எப்படியாச்சும் அன்சுல் கம்போஜ் ஒரு ஃபிட்டிங் பண்ண ட்ரை பண்ணணும். அப்புறம் எதாக இருந்தாலும் 3.5 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்து தேவையில்லை. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்சிபி இந்த வருஷம் பயங்கர பேலன்ஸ்டு சைடாக இருக்கானுங்க.
நல்ல பவுலிங். இதில் அவன் ஸ்வப்னில் சிங் ஆடலை இன்னும். ஸ்வப்னில் சிங் ஒரு நல்ல பவுலரு, நல்ல ஆல்ரவுண்டர். ஆக்சுவலாக ஸ்வப்னில் சிங் ஆடாமலே அவங்க வந்து நல்ல ஒரு கரெக்டான டீமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் ஆர்சிபி வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் கண்டெண்டர் ஃபார் கப் இந்த வருஷம். அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அன்லஸ் அன்டில் அவங்களே அவங்க தலையில் மண்ணவாரி போட்டுக்காமல் இருந்தால் தவிர ஒரு பெரிய ஒரு ஃபைட் கொடுப்பானுங்க, பயங்கர டஃப் ஃபைட் கொடுப்பானுங்க. அவனுங்களுக்கு கண்டவானா எங்கன்னா அவனுங்களோட ஹோம் கிரவுண்டு தான். அங்கே போகிறப்ப தான் அவனுங்களோட மண்டவாளம் தண்டவாளம் தான் தெரியும். அங்கே போய் எத்தனை மேட்ச் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அங்கே முன்னாடி மாதிரி ஒரு சால்ட்டு செம்ம பேட்ஸ்மேனு, சால்ட் பட்டி தான் அடிச்சிடுவாங்க. மற்றவனுங்களாம் ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. அதனால் ஒரு 230 240 அடிக்க முடியுமா சின்ன சாமில் அவனுங்களால கன்சிஸ்டன்ஸாக அப்படின்னு அந்த ஒரு கேள்வியும் வராமல் கிடையாது, அதுவுமே வருது. ஸோ இது எப்படி அடுத்தடுத்த மேட்சஸில் ஆர்சிபி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, சிஎஸ்கேக்கு வந்து வாரம் ஒரு மேட்ச் போட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 3 வாரத்தில் போன இன்னைக்கு ஃப்ரைடேவா, சண்டே ஒரு மேட்ச்சு, ஃப்ரைடே ஒரு மேட்ச்சு, அடுத்து மறுபடியும் அடுத்த சாட்டர்டேவோ எப்பயாவது மேட்ச் இருக்குது சிஎஸ்கேக்கு. அடுத்த சாட்டர்டேவோ ஃப்ரைடேவோ, அதுவும் ஏன்னு ஒரு தெரியல. மேபி அது ஒரு ஸ்கெடியூலுக்குள்ள ஒரு இதுவாக இருக்கலாம். கண்டிப்பாக வர சிஎஸ்கே சுற்றி நிறையா ஒரு விஷயம் நான் சொல்லணும். எனக்கு தோனி வந்து இப்போ வீடியோ பார்க்குறத விட கண்டிப்பாக 90% தோனி ஃபேன்ஸை விட எனக்கு தோனி ஒரு படி மேலே தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கண்டிப்பாக இப்போ ஒரு தோனியால் ஓட முடியல, அது எனக்குமே தெரியுது. எனக்கும் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோனியால் ஒரு ரன்னிங்கோ இதுவோ போக முடியல, ஓட முடியல அவ்வளோ முந்தி மாதிரி ஒரு அந்த ஒரு முந்தி மாதிரி உள்ள ஒரு ஃபிட்னஸ் இல்லை. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மளும் வந்து அவரை வருஷம் ஆடுங்க 3 6 பார்த்தது போதும், 2 6 பார்த்தது போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வரணும். அப்படின்னா தான் நம்ம பேக் டு வின்னிங் வேஸ் ஆக முடியும் கண்டிப்பாக. மேபி நான் என்ன அதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் தோனி கம்மிங் டவுன் த ஆர்டர், அதாவது ஒரு 9ல் வர்றதுக்கு பதிலாக கண்டிப்பாக தோனி வந்து அது ஒரு 1 டவுனோ ஓப்பனிங்கோ ஏதோ வந்துட்டு போகலாம். 1 டவுன் ஓப்பனிங் வந்துட்டு கூட ஒரு 10 பால் சுற்று பரவாயில்ல, படலாடி போகுது. 6 ஓவர் பவர் பிளே இருக்கு, அடிச்சு சும்மா சுற்றி ஃபாஸ்ட் பவுலிங்கில் தோனி செம பிளேயரு, சீரியஸாக செம பிளேயரு. ஸோ 6 ஓவர் 36 பால் இருக்கு, அதில் சுற்ற வேண்டியதானே கழுதைய, வந்தால் போகிறது வரலன்னா போகுது அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்டு நல்லா சுற்றலாம். சொன்னால் நம்மளை பைத்தியக்காரனுவானுங்க. ஸோ அது எப்படி என்னன்னு தெரியல, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா தோனியோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது சிஎஸ்கேல. அதாவது தோனியை வந்து யாரும் வந்து வெளியே அனுப்ப முடியாது. தோனி வெளியே வைக்கிற அளவுக்கு மோசமான பிளேயர் விளையாடவும் செய்யலை. இன்னுமே நல்லா விளையாடுறாருன்னு பயங்கரமாக அவரோட கீப்பிங் ஸ்கில்ஸும் அப்டேட்டாக இருக்குது. நல்லா பயங்கரமாக ஆட தான் செய்கிறாரு. பட் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு உண்டான ஒரு ஸ்டாமினா, அந்த ஒரு என்டியூரன்ஸ் இல்லையோ அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. பட் பார்க்கலாம். கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபீல்டிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். சிஎஸ்கே ஃபீல்டிங் வந்து ரொம்ப 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 இம்ப்ரூவ் பண்ணணும். அது பார்ப்போம் எப்படின்னு, எனக்கு தெரிலங்க அது எப்படின்னு. ஏன்னா அஸ்வினை கூட ஒரு டாப் ஆர்டரில் அனுப்பிச்சு பார்த்துக்கலாம், சாம் கரன் அனுப்பிச்சதுக்கு பதிலாக. அது தெரில. இன்னைக்கு நிறையா அவனுங்க நம்ம ஆட்கள் அடிக்காத பிரச்சனை இல்லை, ஒரு தோத்தது 50 ரன் வித்தியாசத்தில் தோத்த பிரச்சனை இல்லை, ஒரு ட்ரை பண்ணவே இல்லை, ஷார்ட்ஸ்க்கே போகலை. அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக இருந்துச்சு. மேபி அவங்க விக்கெட் ஸ்டெபிலைஸ் பண்ண பார்த்துருக்கலாம், அந்த ஒரு தாட்டில் ஆடிருக்கலாம். பட் ஸ்டில் ஷார்ட்ஸ் போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட். அது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு மேட்ச் நாளைக்கு என்ன மேட்ச் அப்படின்னா, நாளைக்கு ஜிடி vs எம்ஐ மேட்ச் நடக்குது. இதில் 2 டீம்லேயும் எதுவும் சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எம்ஐயில் சேஞ்ச் ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக உள்ள வராரு. ஹர்திக் பாண்டியா யார் வழி விட்டுவார்னா, சத்யநாராயண ராஜு அவர் வழி விட்டுருவார் கண்டிப்பாக. ஏன்னா அதான் ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி நான் பார்க்குறேன், வேறு யாரும் அவங்க ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ சத்யநாராயண ராஜு வெளிவிட்டு ஹர்திக் பாண்டியா உள்ளே வராரு. இங்கே மும்பைக்கு அவங்க பண்ணுவாங்கலாம் தெரில, ஆனால் நான் பண்ணணும்னு, அதாவது நான் ஒரு செலக்டர் ஸ்தானத்துல இருந்து பண்ணணும்னு நினைக்கிற சேஞ்ச் என்னன்னா, ரதர்ஃபோர்டுக்கு பதிலாக கிளென் பிலிப்ஸை ஆடணும். கிளென் பிலிப்ஸ் வந்து உனக்கு 20 ரன் ஃபீல்டிங்லேயே மிச்சப்படுத்தி கொடுப்பான், விக்கெட் எடுத்து கொடுப்பான். அவனை ஆடுங்க. அவனை ஏன் உட்கார வைக்கிறீங்க? அது பிலிப்ஸை கண்டிப்பாக ஆட வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரதர்ஃபோர்டுக்கு பதிலாக பிலிப்ஸ் ஆட வைக்கலாம். இஷாந்த் சர்மாவை கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹர்ஷத் கானுக்கு பதிலாக ஆட வைக்கலாம். பட் வந்து ஒரு ஹர்ஷத் கான் ஒரு ஆல்ரவுண்டர் சொல்கிறாங்க, ஆனால் அந்த எல்லாம் அடிச்சு நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஹர்ஷத் கான் மேபி அடிக்கலாம். ஹர்ஷத் கான் வந்து விப்ராஜ் நீங்கள் மாதிரி ஒரு நல்ல இன்னிங்ஸ்லாம் ஆடலாம். பட் அது எப்படி போகுது, அது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். கண்டிப்பாக
ஹர்திக் பாண்டியா வந்ததுமே அந்த டீம் ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் மாறப்போகுது எம்ஐ. இன்னும் அவங்களுக்கு ஒரே ஒரு பவுலிங் ஆப்ஷன், ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது. அதையும் ஃபிட் இன் பண்ணிட்டானுங்கன்னா அவனுங்க அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த வட்டம் ஒரு டாப் 4 டீம்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி, அப்புறம் எம்ஐ, ஆர்சிபி இவங்களாம் தான் இருப்பானுங்கன்னு தோணுது. வேறு எதுவும் டீம் இருக்கா? ராஜஸ்தான் கிடையாது. சிஎஸ்கே எனக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு சிஎஸ்கே வரணும் தான் ஆசை. பட் வந்து தெரில, மேபி சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஆர்சிபி இல்லை, சிஎஸ்கேக்கு வாய்ப்பு குறைவு. எல்எஸ்ஜி நல்லா இருக்கானுங்க டீமு. ஸோ இதுதான் இவனுங்க தான் மோஸ்ட்லி வருவானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி என்னன்னு. ஆனால் மும்பைக்கிட்டேயுமே வந்து ஒரு சூர்யா ஃபாப்பில் இல்லை. சூரிய யார், ரோஹித் சர்மா பெருசாக நம்ப முடியாது. பும்ரா இல்லை. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப மும்பை கூட திடீர்னு வெளியே போகிற கூட சான்ஸ் இருக்குது. பட் வந்து நிறையா என்ன நடக்குது இதில் மெயினாக என்னென்னா, போன வருஷம் வந்து பாண்டியாவை போட்டு கழுவி ஊற்றுறானுங்க மும்பை ஃபேன்ஸ். இந்த வட்டம் என்ன பண்ண போகிறானுங்க? பாண்டியா வரவேற்க போகிறானுங்களா, இல்லை இன்னும் வந்து இப்போ வந்து வெளியே போ பாண்டியா அப்படின்னு சொல்லுவானுங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இதில் நிறையா என்ன கீ மேட்சப் தான் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன்னா, கில் விசஸ் ட்ரெண்ட் போல்ட் ஒரு பெரிய மேட்சப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நான் அப்படி பார்க்குறேன். கில் விசஸ் ட்ரெண்ட் போல்ட்டும், ஜாஸ் பட்லர் விசஸ் அந்த கில்லு, ஜாஸ் பட்லர் விசஸ் ட்ரெண்ட் போல்ட் இவனுங்களோட மேட்சப்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போன வட்டம் ஜிடி பண்ண ஒரு தவறு வந்து சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் அனுப்பியிருக்க வேணாம். கண்டிப்பாக சாய் சுதர்ஷன் ஒரு ரொம்ப கேப்பபிளான பேட்டரு. பட் கண்டிப்பாக சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக பட்லரும் கில்லும் தான் ஓப்பனிங் இருக்கணும். அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து 2 பேருமே ஒரு சூப்பரான பிளேயர்ஸ். அவங்க 2 பேருமே ஒரு ஆடுறப்போ ஒரு வேறு ஒரு டைமென்ஷனில் போகும் அந்த டீமு. ஸோ கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஆடணும்னு நினைக்கிறேன். வேறு என்ன மேட்ச் அப்படின்னா, இங்கிட்டு ரோஹித் சர்மாவுக்கு இங்கிட்டு இது போடுறது, இது ரபாடாவெல்லாம் அடிச்சிடுவான் தலைவன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பாண்டியாவுக்கும் மேபி ரஷித் கானுக்கும் ஒரு பேட்டில் போகலாம். ரஷித் கான் ஒரு பேட்டில் போகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் ஒரு பெரிய மேட்சப்ஸாக இருக்கும். இதில் நாளைக்கு என்ன பெரிய ஒரு பிளேயர்ஸ் யார் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அங்கே அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ரஷித் கான் மான்கடையில் நடக்குது. ரஷித் கான் கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரஷித் கான், பாண்டியா, ரயன் ட்ரிக்கல்டன்னு, ட்ரெண்ட் போல்ட்டு, விக்னேஷ் புத்தூர் நாளைக்கு அடிவாங்க வரோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. வேறு திலக் வர்மா, இன்னொரு ஆள் யாரோ திலக் வர்மா, தீபக் சகார் வேணா வச்சுக்கலாம். தீபக் சகார், நமந்தீர். இந்த பக்கம் கில்லு, ரபடா, ரஷித் கான், சாய் கிஷோர், திவாத்தியா இவங்கெல்லாம் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இதில் மேபி நிறைய சேஞ்சஸ் சொல்லுவாங்க. யாருக்குமே நம்ம திரும்ப சொல்கிற மாதிரி தான் யாராலையும் அன்றைக்கி யாரெல்லாம் அடிப்பாங்க வைப்பாங்கன்னு சொல்லி கணிக்க முடியாது. இன்னொன்று, அந்த சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்சில் டாப் 5 பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 வந்து என்னை பொறுத்தவரை ஹேசல்வுட். 4 overs 21 for 3 நினைக்கிறேன். சூப்பரான ஸ்பெல்லு. நம்ம இந்த மாதிரி வளர்த்தக்கடா மாரில் பயிர மாதிரி பாஞ்சிட்டா ஆள். 2வது வந்து யாஸ்தேல் 3 overs 18 for 2. 3rd வந்து ரஜத் பட்டிதார் 31 balls 52 runs, 32 balls 51 அந்த மாதிரி ஒரு 30 balls 50. 4th நூர் அகமத் 36 4 overs 3 for 36. இன்னொன்று வந்து 5th வந்து லயம் லிவிங்ஸ்டோனு. நான் அவனை சொன்னேன், அவன் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது மாதிரி எப்போ இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டான். 4 overs 28 runs 2 wickets. ஸோ இதெல்லாம் தான் ஒரு டாப் பெர்ஃபார்மர். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஜிடி விசஸ் எம்ஐ தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.